பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமயேஸ்வரி சமய சங்கேதா வாராகி போதினி சிவா வார்த்தாளி மகாசியன ஆஞ்ஞாச்சக்கரேஸ்வரி அரிக்னி பாத நமஸ்தே. ஜெய் வாராகி. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறணும். நமக்கு அதிகப்படியான கஷ்டங்கள் உண்டாக்கிட்டு இருக்கு. ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, திருமண தடைகள் உருவாக்கிட்டே இருக்கு. எடுத்த காரியம் எதுவுமே நடக்கலை. என்ன முயற்சி செய்தாலும் அது ஒரு முட்டுக்கட்டையாகவே இருக்கு. யாரையும் நமக்கு பாதகம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. தேவையில்லாம் எங்கே போனாலும் ஒரு சண்டை சச்சரவு. யாரை பார்த்தாலும் நம்மளை பார்த்த உடனே ஒரு வெறுப்பாக பேசுறது, வெறுப்புணர்வாக இருக்கிறது. தொழிலில் ஒரு மந்தமான போக்கு நிலை வருது. வீட்டில் அடிக்கடி ஒரு சண்டை சச்சரவு, குழந்தைகள்கிட்ட ஒரு மன வருத்தங்கள், இப்படிலாம் அடுக்கடுக்காக தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் உருவாக்கிட்டே இருக்கு. அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய எத்தனையோ பரிகாரங்கள் சொல்லியிருப்பாங்க. எல்லாரும் ஒவ்வொரு ஜோசியர்கள் ஒவ்வொரு பரிகாரம் சொல்லியிருப்போம். இவ்வளவோ பரிகாரங்கள் இருந்திருக்கேன். இதில் இந்த பத்ரகாளி அம்மன் வழிபாடு, பத்ரகாளி அம்மன் பார்த்தீங்கன்னா, அதாவது வெள்ளிக்கிழமை இந்த ராகு கால வேளையில் மத்தியானம் காலையில் 10 to 12 வருது இல்லையா, இந்த வேலையில் நீங்கள் ரெகுலராக வெள்ளிக்கிழமை மல்லிகைப்பூ வாங்கிட்டு போங்க. மல்லிகைப்பூ வாங்கிட்டு போய் 2 நெய் தீபம் அம்பாளுக்கு. அதாவது ஊரில் வடக்கு பார்த்த மாதிரி அம்மன் இருக்கணும். தெற்கு இருப்பாங்க, தெற்கில் இருக்காங்க. நம்ம அம்பாலை கும்பிட்றது தெற்கு நோக்கி தான் கும்பிடுவோம். அந்த மாதிரி வடக்கு பார்த்த மாதிரி அம்பாள் உட்கார்ந்துருப்பாங்க. வடக்கு நோக்கி இப்படி உட்காந்துருக்கணும். அப்படி உட்கார்ந்துருக்கிற அம்பாலை பார்த்து வழிபடுங்க. வெற்றி நிச்சயம் கிடைக்கும். வாழ்க்கையில் நல்லதொரு வழி பிறக்கும். இப்போ சொல்லக்கூடிய அந்த சொல்லியிருந்தால அந்த அவ்வளவு பிரச்சனைகளையும் அடியோட துவம்சம் பண்ணிடுவாங்க. சீக்கிரம் திருமணம் நடக்கும். வீட்டில் மங்களகரமான காரியங்கள் நடக்கும். நல்ல மன நிம்மதி உண்டாகும். யாரேனும் பிள்ளி சீனியம் வச்சுருந்தா கூட அது தவிடுபடி ஆயிரும். ஒரு நல்ல மன நிம்மதி கிடைக்கும். இந்த ராகுகால வேளையில் பத்ரகாளம்மன் வழிபாடு மிகுந்த பலனை கொடுக்கும். செய்து பாருங்கள். எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் விடாமல் செஞ்சு பாருங்கள். செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதனுடைய பலன். செய்யாது இருக்கிறவங்க செஞ்சு பாருங்கள். நன்றி.